ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். காலை வணக்கம். எல்லாம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? எல்லாருக்கும் டீ, காஃபி, டிஃபன் ஆச்சுங்களா? நம்ம வீட்டில் டிஃபன் ரெசிபி தான் இன்றைக்கி. அது கொஞ்சம் எடிட் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைலில் புனுவுலு தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு சட்னியும் அரைச்சிக்கலாம் நம்ம. இந்த சட்னியும் அந்த புனுவுலும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஒரு பெரிய ஸ்பூனில் 4 ஸ்பூன் கடலைக்கொட்டை, 2 ஸ்பூனு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்ததும் இப்போ ஒரு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அப்புறமா 3 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி 3 வெங்காயம் வச்சுருக்கேன். அதுவும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி 2 போட்டிருக்கேன். கொஞ்சம் புளி, உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து அரைச்சி நம்ம தாளித்து வச்சுக்கலாம். இப்போ புணுவுக்கு தேவையானது நம்ம பார்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக மாவுங்க, நம்ம இட்லி மாவு இருக்குது இல்லைங்களா, அது நம்ம ஃபஸ்ட்டு நாள் அரைக்கிற ஃபஸ்ட்டு நாள் நம்ம யூஸ் பண்ணுற மாவு, ஃப்ரிட்ஜில் வச்சது இல்லைங்க, ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிற மாவு. அதுக்கு நான் 4 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன், 5 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா நம்ம உளுத்த வடைக்கு நம்ம கெட்டியாக பிசைறோம் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் மீடியம் சைஸாக சின்ன சின்ன சைஸாக போட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே வந்து நல்ல மேலே கிறிஸ்பியாக உள்ளே மெதுவாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த சட்னி டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்ல காரசாரமாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு பாருங்கள், புழுவும் ரெடி ஆகிடுச்சு, சட்னி ரெடி ஆகிடுச்சு, சர்வ் பண்ணிக்கலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு. நீங்களும் வாங்க சாப்பிடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களை இன்னொரு வீடியோவை பார்க்குறேன். புதுசாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்ங்க.